என்ன வேணால் எடுத்துக்கோங்க. ராகு சரியாக இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் குரு ராகு சேர்க்க தான் ஒரு மனிதனுடைய கர்மிக்கலான விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய தன்மை. அப்போ கண்டிப்பாக ஒரு 25-26 வயசுக்கு மேலே அவர்களுக்கு ஞான மார்க்கத்தில் போகிறது, ஆன்மீகத்துக்குள்ளே போகிறது, ஆன்மீக சம்மந்தப்பட்ட மனிதரோட பேசுறது, ஆன்மீக பாதையை நோக்கி பயணப்படுதல், ஒரு கோவில் கட்ட வைக்கிறதுல். சனினா ரொட்டீன் வேலை, கீழே இறங்கி நான் வேலை செய்வேன். எதை பற்றி நான் அசிங்க அவமாலாம் பார்க்க மாட்டேன். நான் கீழே இறங்கி வேலை செய்வேன். நான் வந்து நீங்கள் என்ன வேணா நினச்சிக்கோங்க, அடிபட்டு உடனே ஓடி போய் தூக்குறேன்னா அங்கே திருவாதிரை நட்சக்காரனாக இருப்போம் அந்த இடத்துல, அந்த திசாபுத்தியில். அப்போ எதை பற்றியுமே நான் கவலைப்பட மாட்டேன். உடனே ஓடி போய் உழைக்கக்கூடியது, ஊருக்கு உழைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த சனி திசையில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருது. அது மிகப்பெரிய ஒரு நல்லவைகளை கொண்டு போய் விடுகிறது. ஆனால் என்ன, நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி இந்த நல்லது கெட்டதுன்றது உங்கள் மனசு சார்ந்த விஷயம். எனக்கு ஒருத்தன் கோவில் கட்டுறதுன்றது எனக்கு நல்லதாக தெரியும். உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஐயோ சாமியாராக போயிட்டானேன்னு தோணும். அப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் அவர்களுக்கான அந்த வாழ்வியல், அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அது தீர்மானம் செய்யப்படுதுன்னு போது சனி திசை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது ஒரு 45 வயசு 50 வயசு வரைக்கும் அப்படியே நீடிக்கும். அப்படின்ற பட்சத்தில் 50 வயதுக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் திசை பயங்கரமான புத்திசாலித்தனத்தை இண்டிகேட் பண்ணும். நிறைய பேருக்கு இத்தனை நாள் ஓட்டிகிட்டு இருக்கிற கணவன் மனைவி பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த ராகு புதன் சேர்க்கை பயங்கரமாக வாழ்க்கையில் அடுத்தவங்களை ஆட்டை போகணுன்ற மாதிரியான சில விஷயங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து, அதாவது வெளியிலும் சொல்ல முடியாது, உள்ளேயும் சொல்ல முடியாமல் தவிக்கக்கூடிய அமைப்பை திருவாதிரை நட்சத்திரக்கு இயல்பாகவே கொடுக்குறாங்க.